சுயன் அல்லது சுக்கியன் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. முதல்ல முழு உளுத்தம் பருப்பை ஒரு 3 மணி நேரம் போல் ஊற போடலாம். நல்லா அது ஊறின உடனே 3 hours ஆன உடனே அந்த உளுத்தம் பருப்பை நல்ல ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணியே இல்லாமல் வடிகட்டியே தானே இந்த உளுத்தம் பருப்பை ஒரு மிக்சி கண்டெய்னரில் போட்டு நல்ல இந்த மாதிரியான ஒரு நைஸான பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். ஸோ இப்போ நம்ம அரைச்சதான மாவு ரெடி. அதில் உப்பை போட்டு நல்லா கையால் ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா கலந்து விடணும். அந்த மாவு அப்படியே மூடி வச்சிடலாம். மீன்வைல் ஒரு வாளியை சூடுபடுத்தி அதில் நெய் போட்டு அதில் ஃப்ரெஷ்ஷாக துருவினதான தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் துருவல் நல்லா வதங்கினோடனே வெல்லம் கொதிக்க விட்டு வடிகட்டி தூசு இல்லாமல் இருக்கக்கூடியதான அந்த வெள்ளை நீரை சேர்க்கலாம். 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் வெல்லம் ஜென்ரலாக கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஸ்வீட் தூக்கி தெரியணுங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு, சுக்குத்தூள், ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக குங்குமப்பூ எல்லாமே நம்ம சேர்க்கலாம். குங்குமப்பூ, சுக்குப்பொடி, ஏலக்காய் பொடியெலாம் அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை ஆட் பண்ணும். இதை நல்லா அப்படியே கெட்டியாக எல்லாம் ஒன்று சேர கலந்து கலரி இறக்கிடலாம் அடுப்புலேருந்து. இப்போ இதை ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த வெள்ளை பூரணத்தை இது இந்த மாதிரியான உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நல்லா ஆறின உடனே இந்த உருட்டியதான உருண்டை அதை சூடான எண்ணெயில் 1 by 1 போடலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த வெள்ளை பூரணத்தோட ஸ்வீட் டேஸ்ட் வரும். வெளியே அப்படியே அந்த உளுந்து கிறிஸ்பாக ஃப்ரை ஆனது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நவராத்திரி போது சரஸ்வதி பூஜைக்கு தயாரிக்கிற பழக்கம் சவுத் இந்தியாவில் இருக்குது பல வீடுகளில். இந்த சுக்கியன் ரெசிபி எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ்க்குமே தயாரிப்போம். பிள்ளையார் சதுர்த்திக்கும் தயாரிக்கலாம். இப்போ இது அப்படியே நல்லா பொரித்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுத்தோன்னாக்கா சுவையான சுக்கியன் நைவேத்தியத்துக்கும் விநியோகத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் தயார்.